அந்த சிறப்பு பள்ளி மாணவருக்கு பிறந்த நாள். கண்ணீர் விட்ட அமைச்சர். இந்த இது வந்து நம்ம காந்தி சார் தான் செய்வாருன்னு கடவுளே குறிப்பிட்டு 2 பேரும் 30 வருஷமா இந்த பள்ளி நெகிழ வைக்கும் ஒரு சம்பவம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மனவளர்ச்சி குன்றியோருக்கான விஸ்வாஸ் சிறப்பு பள்ளி இயங்கி வருகிறது. ராணிப்பேட்டையை சேர்ந்த நூர்ஜஹான் என்பவரது 2வது மகனுக்கு தற்போது 30 வயதாகும் நிலையில் அவர் மனவளர்ச்சி குன்றியவர் என்ற நிலையில் அவரது பெற்றோர் அந்த சிறப்பு பள்ளியில் சேர்த்து விட்டனர். அங்கேயே வளர்ந்து வரும் அவருக்கு பிறந்த நாள் என்ற நிலையில் அப்பள்ளியில் பிறந்த நாள் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அந்த பிறந்த நாளுக்கான இளைஞர் ஜாஃபரின் பெற்றோர் உள்ளிட்டோரோடு அமர்ந்து நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது ஜாஃபரை சேர்த்து விட்டது முதல் அந்த சிறப்பு பள்ளியில் அவருக்கு ஒரு பெற்றோராக இருந்து பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது மிகவும் நெகிழ்ச்சியடைந்து கண்கலங்கிய அமைச்சர் இருகரத்தையும் தூக்கி நன்றி கூறியவாறு அந்த நிகழ்ச்சியில் இருந்து அந்த இளைஞருக்கு வாழ்த்து கூறிவிட்டு புறப்பட்டு செல்லும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த சிறப்பு பள்ளியில் பல்வேறு குழந்தைகளை பராமரித்து வரும் குழுவினருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.